ஓம் பூர்புவஸ்வக தத்சவிதுரேண்யம் வர்கோ தேவசிய தீமகி தியோயோனக பிரஜோதயாது. நண்பர்களே, வீடுன்றது எல்லாத்துக்கும் பிடிக்கும். இன்றைக்கி நிறையா பேர் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க. நிறையா பேர் அப்பார்ட்மெண்ட் வீடு, அந்த வில்லா இப்படியெல்லாம் இடம் முடித்து வீடு கட்டி இருக்கிறாங்க. கிராமப்புறங்களில் குடிசை வீடுகள் ஒரு சிலது இருக்குது, ஓட்டு வீடுகள் இருக்குது, மாடி வீடுகள் இருக்குது. நண்பர்களே, வீடு அப்படின்னா என்ன? விடுன்னு அர்த்தம். எல்லா துன்பங்களையும் விட்டுட்டு வீடு பேர் முக்தி மோட்சம் வாங்க. நிம்மதி, அமைதி, ஆனந்தம், பேரானந்தம், விடுதலை, முக்தி, மோட்சம், இதுதான் வீடு பேர். நிம்மதியாக இருக்கணும், அதுக்கு பேர் தான் வீடு. சரிங்க. இப்போ முருகப்பெருமானுக்கு பழனிமலை முருகப்பெருமான், திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான், பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான், திருத்தணி முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான், இப்படி அறுபடை வீடுகள் இருக்கிறது. நண்பர்களே, வீடுன்றது பார்த்திங்கன்னா நமது உடம்புல 6 ஆதாரங்கள் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞேயம், சகசிராதாரம்னு சொல்லி இப்படி 6 ஆதாரங்களுக்கு மேலே இருக்கக்கூடியதான் 7வது ஆதாரம் சகசிராதாரம். மூலாதாரன்றது நம்ம இடுப்புக்கு கீழே நம்ம பிருஷ்டங்கள் 2 பட்டக்ஸ்க்கு இடையில் முதுகெலும்பு முடியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதான் மூல ஆதாரம். அதற்கு மேல் பகுதி நமக்கு கிட்னிக்கு நேர் பகுதி பின்னாடி இருக்கக்கூடியது சுவாதிஷ்டானம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம் நமது கிட்னிக்கு சிறுநீரக பைக்கு நேர் பின்னாடி இருக்கக்கூடியது தான் நம்ம சுவாதிஷ்டானம். அடுத்தது மணிப்பூரகம், துப்புளுக்கு நேர் பின்பகுதி இருக்கக்கூடிய பகுதி தான் மணிப்பூரகம். அநாகதம், நெஞ்சுக்குழியும் அதுக்கு நேர் பின்பகுதி இருக்கக்கூடிய தான் அநாகதம். விசுத்தி, தொண்டைக்குழி பின்னாடி இருக்கக்கூடியதான் விசுத்தி. ஆக்ஞேயம், புருவமத்தி அதுக்கு நேர் பின்பகுதியை குறிக்கக்கூடியது ஆக்ஞேயம். புருவமத்தியை மெயினாக குறிக்கும் நண்பர்களே. சகசிராதாரம், உச்சந்தலை. சரிங்க. இப்படி 6 படை வீடு இருக்குது. இந்த 6 படை வீடைத்தான் முருகன் என்று சொல்கிறோம். சரி, ஏன் வீடுன்னு சொல்கிறாங்க? வீட்டுக்குள்ளே யார் குடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூலாதாரம் முதுகெலும்பு முடியக்கூடிய இடத்துல நமது 2 பிருஷ்டங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடங்களில் முக்கோண வடிவத்துக்குள்ளே ஒரு குண்டலினி சக்தி இருக்குது. குண்டலினி சக்தினா குண்டலித்து இருப்பதுன்னு பொருள். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சாப்பிட்ற சாப்பாடு, ரசம், ரத்தம், மாமிசம், எலும்பு, மஜ்ஜை, அப்புறம் மூளை, விந்துன்னு 7 தாதுவாக பிரியுது. அந்த விந்துவானதுக்கப்புறம் எசன்ஸு, டிவிஎஸ், எக்ஸல் இதுலாம் குறிப்பிட்ட அளவு எண்ணெய் ஊற்றியிருப்பாங்க, ஆயில் கீழே இருக்கும். அது மாதிரி கிட்னியுடைய பகுதியில் விந்து தங்கும். அந்த விந்துலேருந்து இருக்கக்கூடிய சக்தி தான் குண்டலினி சக்தி. அது நம்ம முதுகெலும்பு முடியக்கூடிய முக்கோண வடிவ பெட்டிக்குள்ளே ஒரு பாம்பு போல் படுத்திருக்கோம். அந்த இடுப்புக்கு கீழே இருள், வயிறு மருள், நெஞ்சு தெருள், தலைமண்டை அருள், இதுதான் வாழ்க்கையினுடைய பொருள். நம்ம உச்சந்தலைக்கு புருவ மத்தியில் ஆக்கினை சக்கரத்தில் மனசை நிப்பாட்டி தியானம் பண்ணும்போது அங்கே துரியம்பாங்க. அந்த இடத்துல தியானம் பண்ணும்போது இந்த முக்கோண வடிவ பெட்டி, அப்படி இருக்கக்கூடிய பெட்டி இப்படி விரிஞ்சுக்கும் பா வடிவத்தில். உள்ளே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி நம்ம முதுகெலும்பு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இப்படி விரிஞ்சது பா வடிவத்தில். குண்டலினி சக்தி பாம்பு ஓலை ஊர்ந்து மேலே இப்படியே நம்ம முதுகெலும்பு ஒன்றுக்கு மேலே ஒன்றா வளைஞ்சு நெறிஞ்சிருக்கு. அதில் ஊசி முனை துவாரம் இருக்கும். அதில் பாம்பு ஓலை ஏறி வரும். பின்னாடி பிளரிக்கண், உச்சிக்கண், நெற்றிக்கண்ணுக்குள்ளே பொடியும் போது தான் அது தேவாமிர்தம் முக்காலமும் தெரியும். நீர் ஆவியாகி மேலே வர்ற மாதிரி நண்பர்களே, இந்த மாதிரி. ஆகவே அறுபடை வீடையை நாம் புரிஞ்சுக்கணும். அறுபடை வீடு கொண்ட திருமுருகாற்று படைதனிலே பெருமுருகான்னு ஒரு பாட்டு வரும். ஆகவே 6 படை வீடு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இடுப்பு கீழே இருள், வயிறு மருள், நெஞ்சு தெருள், தலைமண்ட அருள், இதுதான் வாழ்க்கையின் பொருள்ன்றோம். சரி, குண்டலினி சக்தி உச்சந்தலைக்கு வந்தால் தான் நமக்கு பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு முக்காலமும் உணர முடியும். அதுதான் முக்காலமும் உணர்ந்த ஞானிகள்மாங்க. கழுத்துக்கு கீழே பின்னம், கழுத்துக்கு மேலே அண்டம், கழுத்து கண்டத்தை வெட்டி எடுத்துட்டா அது முண்டம். தலைவரே, இந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி கண்டத்தை தாண்டி இங்கே மேலே அண்டத்துக்கு வந்தால் தான் நமக்கு பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் தெரியும். லைஃப் வெளிச்சமாகும், பிரைட்னஸ் ஆகும், ஒளி வெள்ளம் இருக்கும், வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். நண்பர்களே, வாழ்க்கையை சிறப்புற ஆக்கினை சக்கரத்திலே மனதை நிறுத்து தியானம் செய்வோம். குண்டலினி சக்தி என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம். சாந்தி யோகம் என்பது முதுகெலும்பு முடிவில் முக்கோணத்துக்கு கீழே அந்த இடத்துல மனசை நிறுத்தி செய்யக்கூடியதான் சாந்தி யோகம்.
தியானம். ஆக்கினை சக்கரத்தில் மனசை நிறுத்தி செய்யக்கூடியதான் துரியம். துரியாதீதம்ன்றது உச்சந்தலையில் நிப்பாட்டி மனசை செய்யலாம் துரியாதீதம். அவை துரியாதீத நிலையில் பரமாத்மாவோடு இணைந்து ஆக்கினை சக்கரத்தில் ஜீவாத்மாவை பற்றி குண்டலினி சக்தியில் சாந்தி யோகத்தில் வாழ்வோம் நண்பர்களே. ஓம் சாந்தி, ஓம் சக்தி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.